إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபியீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் ஹுத்பாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த மாளிகையிலே ஒன்று கொள்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் உண்மையான நிரந்தரமான வெற்றியாளர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான உபதேசங்களை உங்களுடைய உள்ளங்களில் தொட்டு வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் மனித வாழ்வில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மனித வாழ்வு என்பது வெற்றி தோல்வி வந்து போவதும், இன்பம் துன்பம் ஒரு மனிதனுடைய வாழ்வை கடந்து செல்வதும் அடிக்கடி நடப்பதை நானும் நீங்களும் அனுபவித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலாவும் அதை தனது திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கின்றான், இந்த உலகில் ஒரு மனிதனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதும், ஒருவனை வெற்றி பெறச் செய்வதும், இன்னொருவனை தோல்வியடைய செய்வதும் இந்த உலகில் அல்லாஹ் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நியதி என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. இன்று வரைக்கும் சாதாரண மனிதனாக இருந்தவன் நாளை ஒரு ஆட்சியாளனாக மாறுகின்றான். இன்று ஆட்சியில் இருந்தவன் நாளை ஆட்சியை விட்டு இறக்கப்படுகின்றான். அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், துஉத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. யா அல்லாஹ், நீதான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்கிக் கொள்கின்றாய் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதும் அவனை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறக்குவதும் அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துதில்லு மன் தஷா. யா அல்லாஹ், நீ நாடுகின்றவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய், யாரை நீ நாடுகின்றாயோ அவர்களை நீ இழிவு பெறச் செய்கின்றாய் இந்த உலகத்தில் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை, ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை, ஒரு மனிதனுக்கு கௌரவத்தை கொடுப்பது அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளது. ஒருவனை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான், அதே நேரம் ஒருவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இழிவுபடுத்துகிறான் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு குழந்தை இறந்து போகிறது. ஒருவனுக்கு ஒரு நாள் சந்தோஷமான நாளாகவும் இன்னொருவனுக்கு அந்த நாள் துக்கமான நாளாகவும் மாறிப்போவதை பார்க்கிறோம். நேற்று நள்ளிரவு வெளியான ஓஎல் ரிசல்ட்ஸில் எத்தனையோ பிள்ளைகள் ஓஎலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து 9A எடுத்து அல்லது ஓஎலில் சித்தியடைந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே நேரம் சில மாணவர்கள்
அதில் தோல்வியடைந்து கவலையில் துவைந்து போயிருப்பதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி மனிதனுடைய வாழ்வை முழுமையாக நாம் எடுத்து நோக்குகின்ற பொழுது அவனுடைய வாழ்வில் சந்தோஷங்களும் வெற்றி தோல்விகளும் ஆட்சி அதிகாரங்களும் வந்து வந்து மாறி மாறி போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அல்லாஹுடைய ஏற்பாடு. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மிக பெரும் உண்மையை சொல்கிறான். என்ன உண்மை? இந்த உலகத்தில் நீங்கள் அடைகின்ற எந்த வெற்றியும் உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. அதே நேரம் இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கின்ற எந்த தோல்வியும் உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. இன்று வரைக்கும் பண வசதி படைத்து இந்த உலகத்திலே என்ன அடிக்க ஆளில்லை என்று வாழ்ந்த ஒருவரை அடுத்த கணம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏழையாக மாற்றி விடுகிறார். இன்று வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் இன்று சிறையில் இருக்கின்றார். நேற்று வரைக்கும் ஆடம்பரமான வாகனங்களில் சென்றவர் இன்று நடந்து செல்கின்ற நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சம்பாதிக்கின்ற புகழ், அதிகாரம், ஆட்சி எதுவும் நிரந்தரமானதல்ல. அதே நேரம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷமும் இந்த உலகத்தில் நிரந்தரமானதல்ல, பணமும் இந்த உலகத்தில் நிரந்தரமானதல்ல என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படி என்றால் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார்? உண்மையாகவே நிரந்தரமான வெற்றி, அந்த வெற்றியை அடைந்து விட்டால் தோல்வி கிடையாது. இந்த உலகத்தில் தான் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இந்த உலகத்தில் வெற்றி தோல்வி அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறார். ஆனால் ஒருவர் வெற்றி அடைந்து விட்டால் அவருக்கு தோல்வியே கிடையாது என்கின்ற வெற்றி என்ன வெற்றி? அந்த வெற்றியை அடையக்கூடிய வெற்றியாளர்கள் யார்? அது குறித்து இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதைத்தான் இந்த குத்பா பிரசங்கம். சூரா ஆல இம்ரானுடைய 185வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான அடிப்படையை ஆரம்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். என்னை நானும் உங்களை நீங்களும் இந்த உலகத்தில் சீர்திருத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நானும் நீங்களும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فإن أصدق الحديث كتاب الله. இந்த உலகத்திலேயே உன்னதமான மிக மிக உண்மையான ஒரு பேச்சு இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான். இந்த உலகத்தில் எவர் பேசிய பேச்சை நீங்கள் எடுத்து காட்டினாலும் அல்லாஹ்வுடைய அந்த வாக்குக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய கலாமுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு முன்னால் எதுவும் நின்று பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உண்மையை பேசக்கூடியவன் ரப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் ஆரம்பிக்கிறது. நீங்கள் எல்லோரும் மரணிப்பீர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஸாயிகத்துல் மௌத், மௌத்தை நீங்கள் சுவைப்பீர்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க தவறிய ஒரு இடம். நீங்கள் மரணிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கலாம், உங்களை மரணம் வந்தடையும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் மௌத்தை சுவைப்பீர்கள். சாப்பாட்டை சுவைப்பது தெரியும். ஒரு குடிபானத்தை குடிக்கின்ற பொழுது அதை சுவைத்து ருசி பார்த்து குடிப்பது தெரியும். அதையே அல்லாஹ் மௌத்தை சுவைப்பதாக சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல எந்த அம்சத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அரசியல் எடுத்தாலும் கருத்து வேறுபாடு, உலக விடயங்களை எடுத்தாலும் கருத்து வேறுபாடு, மார்க்க ரீதியான ஃபிக்ஹுடைய மஸலாக்களை எடுத்தாலும் இன்று கருத்து வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கும். ஆனால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டே ஒரே ஒரு விடயம் என்ன? மௌத். நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வந்தவர்கள் அல்ல, மரணிக்க இருக்கிறோம். மௌத்து நிச்சயம் என்பதை ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொண்டுதான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது எப்ப மௌத்து வரும். அல்லாஹ் அதை இல்முல் கைப், மறைவான ஞானமாக வைத்திருக்கிறார். ஆனால் என்றோ ஒரு நாள் அல்லாஹுவால் எழுதப்பட்ட மௌத்து நிச்சயம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக தெளிவாக சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய தாயின் கருவறையில் உருவாகி சிசுவாக உருவாகி
120வது நாளில் அல்லாஹு தாலா ஒரு மலக்கை தாயினுடைய கருவறைக்கு அனுப்புகிறார். 4 மாசத்துல தாயினுடைய கருவறையில் நாங்கள் இருக்கும் பொழுதே எங்களுக்கு தெரியாது ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். அந்த மலக்குக்கு அல்லாஹு தாலா 4 கட்டளை இடுகிறார். ஒன்று, இந்த மனிதன் இந்த உலகத்தில் என்னென்ன அமல் செய்வான் என்பதை எழுதுங்கள், எங்களுடைய தாயின் வயிற்றில் வைத்து எழுதப்படுகிறது. 2வது, அவனுடைய அஜல், இந்த உலகத்தில் அந்த மனிதன் எவ்வளவு காலம் வாழுவான் என்கின்ற அஜலை எழுதுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 3வது, இந்த உலகத்தில் அந்த மனிதன் எவ்வளவு ரிசுக்கை அனுபவிப்பான், ரிசுக்கு முடிந்தால் அடுத்த கணம் மௌத். இந்த உலகத்தில் எங்களுக்கான ரிசுக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயின் வயிற்றில் நம்ம பிறப்பதற்கு முன்னாடியே எழுதிவிட்டான். கிடைக்கக்கூடிய சூழல். 4வது, இவர் மூதேவியா சீதேவியா, சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பதையும் இவருடைய தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எழுதி இவருக்கு ரூஹை ஊதுங்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு மலக்கை அனுப்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பிறந்து 40 வயதாகிவிட்டது. நாம் இந்த உலகத்திற்கு பிரசவித்து 50-60 வருடங்களை தாண்டி விட்டோம். அதற்கு முன்னாடியே தாயின் கருவறையில் சிசுவாக இருக்கும் பொழுதே இந்த உலகத்தில் எங்களோட மூச்சு எப்பொழுது நிற்கும், எங்களுடைய தவணை எப்பொழுது முடியும், எங்களுடைய ரிசுக்கு எவ்வளவு வரைக்கும் நீடிக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்கூட்டியே தனது ஏட்டில் பதிவு செய்து விட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எனவே மரணத்தை சுமந்து கொண்டுதான் நாங்கள் வாழ்கின்றோம். அந்த மரணம் எப்பொழுது வரும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை முழுமையாக ஏற்றெடுக்கிறோமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன சம்பவம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்தை மனித ரூபத்தில் அனுப்புகிறார். மனித ரூபத்திலே மலக்குல் மௌத் வந்து, மூசாவே உங்களுடைய உயிரை கைப்பற்ற போகிறேன் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டு மலக்குல் மௌத்தை ஓங்கி அறைந்தார்கள். மனித தோட்டத்தில் வந்தார். ஒரு கண் குருடாகிவிட்டது. உடனே மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்திலே போய், யா அல்லாஹ், என்னை நீ மௌத்தை விரும்பாத ஒரு அடியானிடத்திலேயே அனுப்பியிருக்கிறாய் என்று கேட்டார். அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்துக்கு பார்வையை திருப்பி கொடுத்து, மூசாவிடத்தில் மீண்டும் போங்க, மூசாவுக்கு ஒரு தெரிவை அல்லாஹு தஆலா தருவதாக சொல்லுங்கள். என்ன தெரிவு தெரியுமா? மூசாவே, இந்த உலகத்தில் நீங்கள் நீடூழி காலம் வாழ விரும்பினால், இன்னும் பல வருடங்கள் ஆயிரக்கணக்கில் நீங்கள் வாழ விரும்பினால், ஒரு காளை மாட்டை எடுத்து அந்த மாட்டின் மீது உங்களுடைய கையை பதியுங்கள். உங்களுடைய கை அந்த மாட்டினுடைய எத்தனை முடிகளில் படுகிறதோ அத்துணை முடிகளுக்கும் ஒரு முடிக்கும் 1 வருஷம் உங்களுக்கு உலகத்தில் வாழலாம். ஒரு 5000 முடிகளில் அந்த கைபடுமாக இருந்தால் 5000 வருடங்கள் மூசா இந்த உலகத்தில் வாழலாம். அல்லாஹ் அப்படி ஒரு தெரிவை உங்களுக்கு தருகிறார். இப்படி போய் நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தார். மூசாவே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு இப்படி ஒரு சாய்ஸை தந்திருக்கிறான், இப்படி ஒரு தெரிவை தந்திருக்கிறான். நீங்கள் விரும்பினால் ஒரு காளை மாட்டில் கையை வைக்குமாறும் அது எத்தனை முடிகளை உள்ளடக்கிக் கொள்கிறதோ ஒரு முடிக்கு 1 வருடங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வளிக்கப்படும். இதையெல்லாம் கேட்டுவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்திடத்தில் கேட்டார்கள், சும்ம மாதா, சரி நீங்கள் சொல்வதை போல நான் செய்து அது ஒரு 10,000 முடிகளிலே கைப்பட்டு ஒரு 10,000 வருடம் இந்த உலகத்தில் வாழுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு பிறகு என்ன என்னுடைய நிலை? மலக்குல் மௌத் என்ன சொன்னா தெரியுமா? சும்மல் மௌத், அதுக்கு பிறகும் நீங்கள் இந்த உலகத்தில் மௌத்தாகத்தான் வேண்டும். அதுக்கு பிறகும் இந்த உலகத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல்ஆன், அப்படி என்றால் இப்பொழுதே நான் மௌத்தாகுவதற்கு தயார் என்று சொன்னார்கள். செய்தியை புகாரிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் கொண்டவர்கள், ஏன் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், எங்களுடைய கண்மணி நாயகம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மௌத்து விட்டு வைக்கவில்லை. அவர்களும் இந்த உலகத்தில் வஃபாத்தானார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். 950 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபி, ஒரே ஒரு நபி, யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 1050 வருடங்கள் தான் குறைவு என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இந்த உலகத்தில் 950 வருடங்கள் வாழ்ந்து தஅவா செய்த நபியும் இந்த உலகத்தில் மௌத்தாகி போனார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே,
இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் மௌத்தாக வேண்டும் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் மிக துல்லியமாக எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த மௌத்தை நீங்கள் சுவைக்காமல் மௌத்தாக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மௌத்தாகின்ற அந்த தருணத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடிக்கடி நானும் நீங்களும் நினைவு கூற வேண்டிய ஒரு சம்பவம். அஹ்மது கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிற செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய மரண தருவாயில் அவன் மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவனுடைய கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் சில மலாயிக்காமார்கள் வந்து உட்கார்ந்து இருப்பார்கள். அந்த மலாயிக்காமார்களை அந்த மனிதன் தன்னுடைய கண்ணால் பார்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த மனிதன் நல்ல அடியானாக இருந்தால், சாலிஹான மனிதனாக இருந்தால், அந்த மலாயிக்காமார்கள் சூரியனை போல பிரகாசமான முகத்தை உடையவர்களாக வந்திருப்பார்கள். அவர்களுடைய கைகளில் சுவனத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட கஃன் சீலை இருக்கும். சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட நறுமணங்களை சுமந்தவர்களாக அந்த மனிதனுடைய கண்ணுக்கு முன்னால் உட்கார்ந்து இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதனுடைய தவணை வந்துவிட்டால், எந்த நேரத்தில் இவனுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கின்றானோ அந்த நேரம் வந்துவிட்டால் உடனே மலக்குல் மௌத் அவனுடைய தலைமாட்டில் இறங்குவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், அந்த மலக்குல் மௌத் அந்த ஆன்மாவை பார்த்து, சாந்தி பெற்ற ஆன்மாவே இந்த உடலை விட்டும் வெளியிறங்கி விடு. நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையிலும் அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்ட நிலையிலும் இந்த உடம்பை விட்டும் வெளியேறி விடு என்று மலக்குல் மௌத் அந்த மனிதருக்கு கட்டளையிடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ரூஹ் அந்த உடம்பில் இருந்து எப்படி வெளிப்படும் தெரியுமா? ஒரு தோல் பையிலே இருக்கிற தண்ணீரை நீங்கள் கவிழ்த்து விட்டால் அது எப்படி மிக இலகுவாக அந்த தோல் பையிலிருந்து வெளியில வருமோ, அது மாதிரி ஒரு நல்ல அடியானுடைய ரூஹ் மிக மிக இலகுவாக உடம்பை விட்டு வெளியேறும். அந்த ரூஹை மலக்குல் மௌத் கைப்பற்றி அதை சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட கஃன் சீலையால் கஃன் செய்யப்பட்டு நறுமணம் பூசப்பட்டு ஒவ்வொரு வானமாக அல்லாஹ்வை நோக்கி எடுத்துச் செல்லப்படும். முதலாவது வானத்துக்கு போனவுடன் அங்குள்ள மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த நறுமணம் வீசுகின்ற ஆன்மா யாருடையது? ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாருடையது என்று சொல்லப்படும். வாப்பான பெயரோட சேர்த்து சொல்லப்படும். கடைசியாக அல்லாஹ்விடத்தில் அந்த ரூஹ் கொண்டு செல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதனை இல்லியுங்கள் நல்லடியார்களுடைய பெயர் பட்டியலில் பதிவு செய்துவிட்டு இந்த ரூஹை மீண்டும் கபருக்கு திருப்புங்கள் என்று சொல்லப்படும். இதே நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கெட்ட மனிதனுடைய ரூஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர், இந்த உலகத்தில் தொழுகையை புறக்கணித்தவர், இந்த உலகத்தில் ஹராமான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன், அல்லாஹ்வை நிராகரித்தவன், அவனுடைய மரண தருவாய் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதே செய்தியில சொல்கிறார்கள். அவனுடைய கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் அவன் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது வந்து சில மலாயிக்காமார்கள் உட்காருவார்கள். நல்லவனுக்கு வந்த மாதிரியும் கெட்டவனுக்கும் மலக்குமார்கள் வந்து உட்காருவார்கள். அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கருகரி என்ற பயங்கரமான கருமையான முகத்தோடு வந்து மலாயிக்காமார்கள் அவருக்கு முன்னால் உட்காருவார்கள். அவர்களுடைய கையில் கரடு முரடான போர்வையோடு வந்திருப்பார்கள். கெட்ட நறுமணங்களோடு வந்து உட்கார்ந்து இருப்பார்கள். மலக்குல் மௌத் அவர்கள் அவருடைய தவணை வந்து விட்டால் அவரிடத்திலே வந்து இந்த உடம்பை விட்டும் அல்லாஹுடைய கோபத்தின் பாடும் அல்லாஹுடைய அதாபின் பாடும் இந்த உடம்பை விட்டும் வெளியேறிவிடு என்று அவனுக்கு கட்டளையிடப்படும். ரூஹை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் முயற்சிப்பார். அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், மிக இலகுவாக அந்த ரூஹ் அந்த உடம்பை விட்டும் வெளியேறார். உடம்பெல்லாம் அந்த ரூஹ் ஓடி ஒளியும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யضربون وجوههم وادبارهم. மலக்குல் மௌத் அவனை முகத்திலும் அவனுடைய முதுகு விலாப்புறங்களிலும் அடித்து வேதனை செய்து அந்த ரூஹை அந்த உடம்பை விட்டும் பிரித்தெடுப்பார்கள் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹுடைய தூதர்கள் எப்படி உதாரணம் சொன்னார்கள் தெரியுமா?
நீங்கள் ஒரு கம்பளி ஆடையை ஒரு முள்ளு வேலியில் போட்டுவிட்டு அதை மீண்டும் எடுப்பது உங்களுக்கு எவ்வளவு கடினமோ, ஒரு முள்ளு நிறைந்த செடியில் ஒரு முள்ளு கம்பியில் ஒரு கம்பளி ஆடையை போட்டுவிட்டு அதிலிருந்து அதை கலட்டி எடுப்பது எப்படி கஷ்டமோ, அது மாதிரி ஒரு கெட்ட அடியானுடைய ரூஹை மலாய்க்காமார்கள் பலவந்தப்படுத்தி அடித்து துன்புறுத்தி மிக கஷ்டமான நிலையில் அந்த ரூஹை கைப்பற்றுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைப்பார்கள். நல்லவர்கள் நல்ல முறையில் சுவைப்பார்கள், கெட்டவர்கள் மிக மோசமான முறையில் அந்த மரணத்தை சுவைக்க இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் எவ்வளவு துல்லியமாக சொல்கின்றது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நினைவில் கொள்ளுங்கள். மௌத்தை மறந்து வாழுகின்றோம். ஏதோ இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ வந்தவர்களைப் போல உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம். கட்டிடங்கள் கட்டுவதில், போட்டி போடுவதில், பெருமை அடிப்பதில், அழகான உடுப்புடுத்து இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ வந்தவர்களைப் போல் இந்த உலக வாழ்வுக்காக நாம் செய்கின்ற அர்ப்பணங்களும் தியாகங்களும் மறுமைக்காக 1% செய்யாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்து பிடித்துக் கொண்டால், மரணித்து விட்டால், நீங்கள் சம்பாதித்த எந்த ஒரு ரூபாயும் உங்களுடைய கபருக்கு வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு சொந்தமானது எது தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் சாப்பிட்டு முடித்தது, இந்த உலகத்தில் நீங்கள் உடுத்து கிழித்தது, இந்த உலகத்தில் பிற மக்களுக்காக நீங்கள் சதகா கொடுத்தது, இந்த மூன்றையும் தவிர உங்களுக்கு வேறு எதுவும் சொந்தமில்லை. அனைத்தையும் புற மக்களுக்காகத்தான் நீங்கள் விட்டு விட்டு செல்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நீங்கள் ஓடிய வாகனத்தை கொண்டு போக முடியாது. நீங்கள் வைத்திருந்த பேங்க் பேலன்ஸ் 10 கோடி ரூபாய் என்னுடைய பேங்கில் இருக்கிறது. மௌத்தாகிவிட்டால் அடுத்த செகண்ட் அதற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. மாடா மாளிகையில் 3 மாடி வீட்டில் நான் சந்தோஷமாக வாழுகிறேன். ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு மாரடைப்பு வந்தால் உங்களுடைய வீட்டுக்கும் 10 வருடம் 20 வருடம் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் யதார்த்தத்தை சொல்கிறார். இந்த உலகம் பசுமையானது, இந்த உலகம் இன்பமானது, இந்த உலகம் அலங்காரமானது. அது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இது போலியான உலகம். இதற்காக நீங்கள் செய்கின்ற எந்த பிரயத்தனமும் உங்களுக்கு மறுமையில பிரயோசனம் அளிக்காது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். காபிர்களுக்கு இந்த உலகம் சுவர்க்கம். மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு விதித்திருக்கிறார். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, இங்கு போக வேண்டும், இங்கு போகக்கூடாது, இதை பேச வேண்டும், இதை பேசக்கூடாது, இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க கூடாது, இதை கேட்க வேண்டும், இதை கேட்கக்கூடாது. எங்களுக்கு கட்டுப்பாடு போடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த உலகம் எங்களுக்கு சிறைச்சாலை. விரும்பிய எல்லாத்தையும் நாங்கள் செய்ய முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகில் மௌத்தை நானும் நீங்களும் அடுத்த நிமிடம் சந்திக்க இருக்கின்றோம் என்கின்ற யதார்த்தத்தை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக அதே வசனத்துல 4 விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது, நீங்கள் மரணத்தை சுவைப்பீர்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது, வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. நீங்கள் உலகத்தில் செய்கின்ற நல்லமலானாலும் தீய அமல்களானாலும் அத்துணையையும் எந்த விதமான குறைவுகளும் இல்லாமல் நிரப்பமாக நாளை மறுமையில் நாங்கள் உங்களிடத்திலே கொண்டு வந்து தருவோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் வாக்களிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் கடக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, வமா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் அவனுடைய வாயால் மொழிகின்ற எந்த வார்த்தையானாலும் அதை ரகீபுன் அதீத் என்கின்ற மலக்குமார்கள் பதியாமல் இல்லை என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பேசுகின்ற, செய்கின்ற, எண்ணுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் பதியப்படுகின்றது என்பதை நானும் நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். ஃபமைய அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா. இந்த உலகில் அணுகளவு நன்மை செய்தவரும் அதை மறுமையில் கண்டுகொள்வார்.
இந்த உலகத்தில் அணுகளவு தீமை செய்தவரும் அதை நாளை மறுமையில கண்டுகொள்வார் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இந்த உலகத்தில் செய்கின்ற நல்லமலானாலும் தீய அமல்களானாலும் எந்த குறைவும் இல்லாமல் நிரப்பமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான். யாரும் நான் இதை செய்யவில்லை என்று மறுக்க முடியாது. எங்கள் ஒவ்வொருத்தருடைய பட்டோலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் சொல்கிறார், மனிதனுடைய கழுத்தில் அவனுடைய பட்டோலையை நாங்கள் தொங்க விடுவோம். நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்பி விசாரித்து விட்டு அந்த விசாரணையை யாரும் பொய்ப்படுத்தாத அளவுக்கு அல்லாஹு தஆலா விரும்பினால் சுவர்க்கத்தில் போடலாம், யாரும் கேட்க இயலாது. அல்லாஹ் விரும்பினால் நரகத்துக்கு அனுப்பலாம், யாரும் கேட்க இயலாது. ஆனால் அல்லாஹ் யௌமுல் ஹிசாப் என்ற ஒரு விசாரணை நாளை, ஒரு மறுமையை ஏன் ஏற்படுத்தி இருக்கிறார்? அவன் எவ்வளவு நீதியாளன் என்பதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் அந்த ஏற்பாடு. யாரும் நரகம் போகின்ற பொழுதோ நான் நரகத்திற்கு தகுதி இல்லாமல் நான் ஒரு நிரபராதியாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்னை நரகத்திற்கு அனுப்பிவிட்டான் என்று சொல்லக்கூடாது. எந்த நிரபராதியும் அங்கே குற்றவாளியாக ஆக்கப்பட மாட்டார். அதே நேரம் எந்த குற்றவாளியையும் அல்லாஹு தஆலா மன்னித்தால் சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். இதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அப்ப அல்லாஹ் இந்த மறுமையினுடைய விசாரணை ஏற்படுத்தியிருப்பது யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் இழைத்து விட்டான் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால இந்த உலகத்தில் நீங்கள் செய்த அமல்களை உங்களுடைய கையிலேயே அல்லாஹ் தருவான். இக்ரா கிதாபக், இதோ உன்னுடைய ஏட்டை நீ படித்துப்பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய தினம் உனக்கு நான் தீர்ப்பு சொல்ல தேவையில்லை, உனக்கு நீயே தீர்ப்பு சொல்ல போதுமானவன். உன்னுடைய ஏட்டை படித்துப்பார், நீ செய்த அமல்களை வாசித்துப்பார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மை தீமைகளையும் நாளை மறுமையில் உங்களுக்கு நிரப்பமாக நாங்கள் கொடுப்போம். துவஃபௌன உஜூரக்கும், எந்த குறைவும் இல்லாமல் உங்களுடைய கையில் பெறுவோம். இக்ரா கிதாபக், உன்னுடைய ஏட்டை படித்துப்பார், உனக்கு நீயே தீர்ப்பு சொல்ல போதுமானவன் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. மனிதன் படிப்பான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மனிதன் அவனுடைய ஏட்டை படிப்பான், படித்து பார்த்து விட்டு, யா வைலதா மாலி ஹாதல் கிதாப், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த ஏட்டுக்கு என்ன நடந்தது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நான் உலகத்தில் செய்த சிறிய பாவங்கள் முதற்கொண்டு பெரும் பாவங்கள் வரைக்கும் எதையுமே அல்லாஹ் விட்டு வைக்காமல் எழுதி வைத்திருக்கிறானே, இன்றோடு என்னுடைய கதை முடிந்து விட்டது என்று மனிதன் அங்கலாய்ப்பான். அந்த மறுமையை பார்த்த காவிரிகள் சொல்வார்களாம், அல்லாஹ் சொல்கிறான், யா லைத்தனி குன்து துராபா, நான் இன்று மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க கூடாதா, ஏன் என்னை அல்லாஹ் எழுப்பினான் என்று காவிரிகள் சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. வயகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா, அத்துணை பேருடைய அமல்களையும் அல்லாஹு தஆலா நிரப்பமாக தருவார். தீமை என்றால் தீமை தரப்படும், நன்மை என்றால் நன்மை தரப்படும். அத்துணையையும் மனிதன் பார்த்து வாசித்து தான் செய்த அந்தரங்கத்தில் செய்தது, யாருக்கும் தெரியாமல் செய்தது, மனதால் செய்தது, நாவால் செய்தது, ஒன்றையும் அல்லாஹு தஆலா விடாமல் அத்துணையையும் பாதுகாத்து உங்களுடைய கையில் நாளை மறுமையிலே தருவான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் வாக்குறுதி அளிக்கிறது. எந்த வக்கீலும் வைத்து வாதாட முடியாது. அங்கே யாருக்கும் எந்த மலக்குமார்களுக்கும் லஞ்சம் கொடுக்க முடியாது. என்னையும் உங்களையும் அந்த நாளை மறுமையில் பாதுகாப்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் செய்கின்ற நல்லமல்கள் மட்டும்தான். அதை நினைவில் கொள்ளுங்கள். நல்லமல்களை தவிர தாய் விரண்டோடுவாள், தந்தை விரண்டோடுவான், மனைவி விரண்டோடுவாள், பாசமாக வளர்த்த குழந்தைகள் விரண்டோடும் என்கின்ற மிக முக்கியமான உண்மையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எவனும் எங்களுக்காக வரமாட்டான். கபரிலும் மறுமையிலும் எங்களை பாதுகாத்து சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வது இந்த உலகத்தில் நாங்கள் செய்கின்ற அமல்கள் மட்டும்தான். அதனால் அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான், உங்களை மௌத்து வர இருக்கிறது, உங்களுடைய அமல்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கு நிரப்பமாக தரப்பட இருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்வை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். யார் உண்மையான வெற்றியாளர் தெரியுமா? அல்லாஹு தஆலா மூன்றாவதாக சொல்கிறான், فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ, யார் அந்த மறுமையில் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றாரோ فَقَدْ فَازَ, அவர் நிச்சயமாக திடமாக வெற்றியடைந்து விட்டார். அதுதான் உண்மையான நிரந்தரமான வெற்றி. இந்த உலகத்தில் ஆட்சி கிடைப்பதோ, இந்த உலகத்தில் ஓயலில் 9A எடுப்பதோ,
இந்த உலகத்தில் நாங்கள் பயோ படித்து மெடிசினுக்கு போய் ஒரு டாக்டராக ஆகுவது உண்மையான வெற்றி அல்ல. அல்லாஹ் சொல்கின்ற உண்மையான வெற்றி, நரகில் இருந்து நாளை மறுமையில் நீங்கள் தூரமாக்கப்பட்டு எவர் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றாரோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் உண்மையாக வெற்றி அடைந்தவர் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். சுவர்க்கத்திற்குள் போனால் அது தனி தலைப்பாக நாங்கள் பேச வேண்டும். அங்கிருந்து யாரையும் அல்லாஹ் மீண்டும் சுவர்க்கத்தில் இருந்து வெளியில் எடுக்க மாட்டார். நரகவாதி வினை வைக்காமல் இருந்தால் மட்டும் அவர் செய்த பாவத்திற்காக நரகத்தில் தண்டிக்கப்படுவார். அல்லாஹ் நாடினால் தண்டனை இல்லாமலும் அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். அது அவனுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் வினை வைத்தால் நிரந்தரமான நரகத்திலிருந்து அவர் தௌபா செய்யாத வரைக்கும் வெளியில வர முடியாது. மௌத்தாகுவதற்கு முன்னால் தௌபா செய்து மௌத்தாக இருந்தால் அவர் இணை வைத்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் இணை வைப்போடு ஒருவர் மௌத்தாகிவிட்டால் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கின்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். அவர் செல்கின்ற இடம் நிரந்தர நரகம். ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். அப்ப இணை வைப்பு அல்லாத என்ன பாவம் நீங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹு தஆலா நாடினால் மன்னிப்பான். இல்லையா அல்லாஹ் உங்களை தண்டிப்பான், நரகத்துல போட்டு வேதனை செய்வான். உங்களோட பாவங்களுக்கான தண்டனை அனுபவித்து முடிந்து விட்டால் மீண்டும் நீங்கள் நரகத்திலிருந்து எடுத்து சுவர்க்கத்திற்கு அனுப்பப்படுவீர்கள். கலிமா சொன்னதற்காக கடைசி லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப நரகத்தில் போட்ட ஒருவனை தண்டனை முடிந்தவுடன் அல்லாஹ் மீண்டும் எடுத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் சுவர்க்கத்துல போட்ட எவனையும் அல்லாஹு தஆலா வெளியில் எடுக்க மாட்டான். சுவர்க்கத்துக்கு போனா சுவர்க்கம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அங்கே உங்களுக்கு மௌத் இல்லை, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அதான் நிரந்தரமான வெற்றி. உங்களுக்கு அங்கே எந்த தேவையும் இல்லை, அங்கே நீங்கள் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, நீங்கள் அங்கே எந்த இபாதத்தும் செய்ய தேவையில்லை. இங்கேதான் உங்களுக்கு தொழுகை, இங்கேதான் உங்களுக்கு நோம்பு, இங்கேதான் ஜக்காத்து, இங்கேதான் இதை செய்யக்கூடாது, இங்கேதான் உங்களுக்கு சாராயம் குடிக்க கூடாது. அங்கே உங்களுக்கு சாராயம், மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கும், தேன் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும், பால் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் நினைக்கின்ற உணவுகள், கனி வகைகள் உங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து தரப்படும். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தின் இன்பங்களை சுப்ஹானல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிப்பதை பார்த்தால், படித்தால், இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் போராட மாட்டோம். இந்த உலக வாழ்வை ஒரு கொசுவினுடைய இறக்கைக்கும் நாங்கள் பொறுமதியாக கணிக்க மாட்டோம். வல்லாஹிரத்து கைரு வஅபகா, அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், தெரிந்து கொள்ளுங்கள், மறுமைதான் உங்களுக்கு நிரந்தரமானது, சிறந்தது. அங்கே பாவிக்கும் நரகவாதிக்கும் மௌத்து கிடையாது, சுவர்க்கவாதிக்கும் மௌத்து கிடையாது. சுவர்க்கவாதி நாளுக்கு நாள், நிமிடத்திற்கு நிமிடம் இன்பத்தில் திளைத்துக் கொண்டே செல்வான், தரஜா உயர்ந்து கொண்டே போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி 100 தரஜா, சுவர்க்கத்திற்கு 100 படித்தரங்கள் இருக்கிறது. அலாஹா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதுல ஆக உயர்ந்த சுவர்க்கம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலுஹுல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், உயர்தரமான சுவர்க்கத்தை கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் சுவர்க்கத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார், முதலாவது தட்டிலே இருப்பார். அவர் நினைப்பாராம், இன்று இந்த சுவர்க்கத்தில் அதிகமான இன்பங்களை, அதிகமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்தவன் நான் தான். முதலாவது சுவர்க்கத்தை பார்த்து. அப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், அம்பியாக்கள், நல்லடியார்கள் நிறைந்த அந்த சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இருக்கின்ற அந்த சுவர்க்கம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவன் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றானோ நாளை மறுமையில் அவனை விட வெற்றியாளன் வேறு யாரும் இல்லை, அவன் திடமாக வெற்றியடைந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் மிக முக்கியமான உபதேசத்தை எங்களுக்கு செய்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இறுதியாக என்ன சொல்லி முடிக்கிறான் தெரியுமா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை உங்களை அற்பமாக ஏமாற்றுகின்ற வாழ்க்கையை அல்லாமல் வேறில்லை. அதனுடைய இன்பங்கள், அதனுடைய அலங்காரங்கள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை போலியானது. இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான விளைநிலமாக பயன்படுத்துங்கள்.
அல்லாஹ்வை தொழுது வழிபட்டு ஹராம்களால் பேணி தன்னுடைய சம்பாத்தியத்தில் நிதானமாக நீதியாளனாக இருந்து இந்த உலகத்தை நீங்கள் மறுமைக்காக பயன்படுத்தினால் நீங்கள் தான் உண்மையான வெற்றியாளர் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எதையும் நீங்கள் கொண்டு போக முடியாது, யாரையும் நீங்கள் கபருக்குள் அழைத்து செல்ல முடியாது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறும் 3 கபன் சீலையோடு தான் நீங்கள் கபருடைய வாழ்க்கையை சம்பாதிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் உண்மையை சொல்கிறது. எனவே அல்லாஹ்வை விட மிக உண்மையை பேசக்கூடியவன் வேறு யாரும் இல்லை கணியத்துக்குரிய சகோதரர்கள். எனவே இந்த சூரத்து ஆல இம்ரானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 விடயத்தை சொல்கிறான். முதலாவது, நீங்கள் மௌத்தாக இருக்கிறீர்கள். இரண்டாவது, இந்த உலகத்தில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்லமலும் தீய அமலும் நாளை மறுமையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. மூன்றாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எவன் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றானோ அவன்தான் உண்மையான வெற்றியாளன். நான்காவது, அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை போலியானது, பசுமையானது. இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அதில் மயங்கி ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நரகவாதிகளாக மாறிவிடாதீர்கள். அந்த நரகம் மிக பயங்கரமானது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அதனுடைய தண்டனைகள் மிக கொடூரமானது. அதனுடைய காவலாளிகள் மலாயிக்காமார்கள் மிக மிக கொடூரமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் எச்சரிக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, சுடு கற்களும் மனிதர்களும் தான் நரகத்தினுடைய விறகுகள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே அப்படிப்பட்ட நரகத்தை அஞ்சுவோம். உண்மையான வெற்றியாளர்களாக, சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றி இந்த உலகத்தில் நல்லமல் செய்து மறுமைக்காக என்னையும் உங்களையும் நானும் நீங்களும் தயார்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு தஆலா ஹுவல் கஃபூருர் ரஹீம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது குதுபாவினுடைய தலைப்பே உண்மையான வெற்றியாளர்கள் யார் என்பதுதான். இந்த உலகத்தில் நாங்கள் சந்திக்கின்ற எந்த வெற்றியும் தோல்வியும் எங்களுக்கு நிரந்தரமானதல்ல. நாளை மறுமையில் நாங்கள் சுவர்க்கத்தை அடைவது மட்டும்தான் நிரந்தரமான வெற்றி, நரகத்தை அடைவதுதான் நிரந்தரமான தோல்வி என்பதை மிக தெளிவாக நாங்கள் பார்த்தோம். நேற்று நள்ளிரவு ஓஎல் பொறுப்பவர்கள் ஓஎல் எழுதிய மாணவர்களுடைய ரிசல்ட்ஸ்கள் வெளிவந்திருப்பதை நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைத்தளங்களில், பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்புகளில் ஒவ்வொரு உறவினர்களும் தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதையும் மாணவர்களுடைய ரிசல்ட்ஸ்களை பகிர்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலையில் நானும் நீங்களும் எங்களுடைய பிள்ளைகள், இங்கே வந்திருக்கிற எத்தனையோ பெற்றோர்களுடைய பிள்ளைகள் ஓஎல் எழுதியிருப்பார்கள். அவர்களுடைய ரிசல்ட்ஸும் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டிருக்கிறது. நாமும் ரிசல்ட்ஸை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கின்ற 150% சந்தோஷத்தோடு இருக்கிறோம். இன்னும் 50% கவலையோடு இருக்கிறோம். நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த பெற்றோர்களுக்கு அது சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரம் ஓஎலில் ஏஎல் எழுதுவதற்குரிய தகுதியை இழந்த, ஓஎலில் சித்தி அடையாத மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அது கவலை. இந்த நேரத்தில் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? எதுவும் அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாமல் நடக்காது. அல்லாஹுடைய கலா கதிரின் பிரகாரம் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் 9 எடுப்பதும் அல்லது நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஓஎலில் சித்தி அடைவதும் அல்லாஹுடைய ஏற்பாடு. என்னுடைய குழந்தை அந்த ஓஎலில் சித்தி அடையாமல் போனதும், அவனுடைய கெட்டித்தனம் குறைந்ததும், அல்லது அவன் வேறு ஏதாவது காரியங்களில் கராக்காக இருந்ததும், அதுவும் அல்லாஹுடைய ஏற்பாடு என்கின்ற கலா கதிரை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நிறைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய ரிசல்ட்ஸ் எடுத்த அந்த அதிருப்தியில் பிள்ளைகளையே வெறுத்து விடுவதையும், பிள்ளைகளையே ஒதுக்கி விடுவதையும், நீ உருப்பட மாட்டாய், நீ படிப்பதற்கே தகுதி இல்லாதவன், உன்னை மாடு மேய்க்கத்தான் அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் பிள்ளைகளை திட்டி தீர்ப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கலா கதிரை பொருந்திக் கொள்ளுங்கள். அவர் இந்த முறை நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலையா, இன்னும் அவரை முயற்சிக்க வைத்து அடுத்த முறை நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பதற்கான எல்லா வழிவகைகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம்.
எந்த இடத்தில் அவர் தவறு விட்டாரோ, எங்கே சரிக்கு போனாரோ, எங்கே படிக்காமல் இருந்தாரோ அதற்கான வழிவகைகளை அவருக்காக நாம் தயார்படுத்தி அவரை உற்சாகப்படுத்துவோம். பிள்ளைகளை மனத ரீதியாக பாதிக்க வைக்காதீர்கள். நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தை, நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும், நாம் அளிக்கின்ற ஒவ்வொரு கமாண்டும் அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களை மிக ஆழமாக பாதிக்கும். அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான். அவனை நாங்கள் உற்சாகப்படுத்தி ஆர்வம் ஊட்டி அவன் நல்ல ஒரு நிலைக்கு, கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஓயலில் 9 எடுத்த யாரும் இறுதி வரைக்கும் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. எடுத்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஓயலே எழுதாத முதலாளியிடம் 9 எடுத்து படித்து பாஸ் பண்ணியவர் வேலை செய்கிறார். அப்படித்தான் அல்லாஹ் உலகத்தை வைத்திருக்கிறார். படிப்பே தெரியாது பெரும் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டார், பல கம்பெனிகளுக்கு முதலாளியாக இந்த உலகத்திலே பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழுவதற்கு படிப்பு முக்கியம். எங்களுடைய பிள்ளைகளை கல்விமான்களாக நாங்கள் உருவாக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக எங்களுடைய பிள்ளை இடத்தில் சறுக்கி போனதற்காக அந்த குழந்தையை பலகீனப்படுத்தி மனதளவில் பாதிக்க செய்ய வேண்டாம். நிறைய பேரை பார்க்கிறோம், அவருக்கு தெரியும் இந்த குழந்தையினுடைய ரிசல்ட்ஸ் மோசமானது என்று தெரிந்து கொண்டே உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன என்று கேட்பது, அவனை அசிங்கப்படுத்துவதற்காக, அவனை கேவலப்படுத்துவதற்காக, குடும்பத்திற்குள் அவனை இழிவுபடுத்துவதற்காக அவனுடைய ரிசல்ட்ஸ் என்ன என்று பகிரங்கமாக கேட்டு கேவலப்படுத்துவது, இது மனிதர்களிடத்தில் இருக்கிற மிக மோசமான பழக்கம், கணியத்துக்குரிய சூழல். எனவே இவைகளை தவிர்த்து கொள்ளும். படிக்காத பிள்ளைகள், பாஸ் பண்ணாத பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வோம். மகன் கவலைப்படாதீங்க, அடுத்த முறை எடுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு நேரான வழியை காட்டுவான், நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவான் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், அவர்களை தைரியம் ஊட்டுவோம். அதே நேரம் பாஸ் பண்ணிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தும். நாங்க கேக் வெட்டுறதை விட்டு, பதில் சொல்வதை விட்டு, கொண்டாடுவதை, முகநூலில் எழுதி தள்ளுவதை விட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். யா அல்லாஹ், இதை போல கடைசி வரைக்கும் என்னுடைய குழந்தைக்கு அறிவை முழுமையாக கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். இந்த அறிவை கொண்டு இந்த குழந்தை சுவர்க்கம் போவதற்கான வாயிலை நீ இலகுபடுத்தி என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, உலக கல்வியானாலும் மறுமையினுடைய கல்வியானாலும் எந்த கல்வியானாலும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விடயம், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எதெல்லாம் பிரயோசனம் அளிக்குமோ அந்த கல்விக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே பெறுபேறு தர இருக்கிறான். வேறு எந்த கல்வியும் இந்த உலகத்தில் எங்களுக்கோ நாளை மறுமையில் எங்களுக்கோ எந்த விதமான பிரயோசனமும் தராது. நாம் உலகத்தில் கற்றுக்கொண்ட நல்ல கல்வி, அது உலக கல்வியானாலும் மறுமைக்கான கல்வி, மார்க்க கல்வியானாலும் அதுதான் நாளை மறுமையிலும் உலகத்திலும் எங்களை பாதுகாக்கும். எனவே அப்படிப்பட்ட கல்விமான்களை உருவாக்குவதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் இந்த உலகத்தில் நல்ல சீர்திருத்தவாதிகளாக, அமல் செய்த சுவர்க்கவாதிகளாக வாழ வைத்து மரணிக்க செய்து நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் சுவர்க்கவாதிகளாக எழுப்புவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.